வணக்கம். மீனாட்சி அப்படிங்கிற பேர் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மீனாட்சி கொலுடால்ஸ் அப்படின்னா, அது எனக்கு எவ்வளோ பிடித்தமான ஒரு ஷாப் அப்படிங்கிறது வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஏன்னா, இத நடத்துறவங்க ஒரு பெண்மணி. திலகா அப்படிங்கிற ஒரு பெண் நடத்திட்டு இருக்காங்க. திலகாவ பத்தி நெறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போறேன். தொடர்ந்து பாருங்க. ஏறி வந்தது மூச்சு வாங்குது. அதனால கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன். காஞ்சிபுரத்துல பொம்மக்கார தெரு அப்படிங்கிறது அஸ்தகிரி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அங்கதான் மீனாட்சி கொலுடால்ஸ் இருக்கு. மாடியில வச்சிருக்காங்க. ஒரே வீட்ல 3 பேர் வந்து கொலுடால்ஸ் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சுரேஷ் அப்படிங்கிறவருடைய கொலுடால்ஸ் இருக்கு. ராஜேஷ் அப்படிங்கிறவருடைய கொலுடால்ஸ். இது 2ம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் திலகா இருக்காங்க. களிமண் பொம்மைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இவங்களுடைய இது அழகா இருக்கும். எல்லாத்தையும் விட நான் வந்து காஞ்சிபுரம் வர்றதுக்கு வந்து திலகாவுடைய அந்த ரொம்ப தன்மையான பேச்சும் அவங்க பழகுற விதமும் முக்கியமான காரணம். என்னன்னா ஒவ்வொரு முறையும் வரும்போது அந்த கஸ்டமர்ஸோட அவங்க நடந்துக்கிறது, அதோட நம்ம நந்தினி வைப்ஸ் சேனல்ல எப்போதுமே பயங்கர பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னா திலகாவுடைய வீடியோஸ்க்கு வந்திருக்கு. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரு போனாலும் அவங்க நல்ல ஒரு அட்டென்ஷன் கொடுத்து யாருக்கு என்ன பொம்மை வேணுமோ சிரிச்ச முகமா அழகா வந்து கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய முறை நான் பார்த்துருக்கேன். இந்த முறையும் ரொம்ப ஆசையா அவங்களுடைய பொம்மைகளை உங்களுக்கு காட்டணும்னு வந்திருக்கேன். களிமண் பொம்மைகள் மட்டும்தான் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக வச்சு கொலுப்படியில் ஆராதனை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் பேரடைஸாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு பொம்மையாக நம்ம பார்க்கலாம். தசாவதாரம் பொம்மைகள் களிமண்ல வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்கன்னா சைஸ் வாரியா இருக்கும். எல்லாமே வந்து அந்த களிமண்ணுக்குரிய அந்த அழகோடு இருக்கக்கூடிய சிலைகள் நம்ம பார்க்குறோம். 4 இன்ச்சஸ் அந்த சைஸ்ல இருந்து தொடங்கி 1 ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய சிலைகள் தான் இப்போ ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா நீங்க பார்க்குறீங்க. அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருட்கடாட்சம் வேண்டாதவங்க யார் இருக்க முடியும்? அனைத்து வகையான செல்வங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவளா மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. 8 தெய்வங்களை வச்சு வழிபாடு பண்றதுங்கிறது நம்மளால நவராத்திரி டைம்ல தான் பண்ண முடியும். ஸோ புதுசா கொலு வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அஷ்டலக்ஷ்மி செட்டு நிச்சயமா வச்சு நீங்க தொடங்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அஷ்ட ஆஞ்சநேயர், நவ ஆஞ்சநேயர்ங்கிற மாதிரியான செட்டெல்லாம் வரிசையா நீங்க பாக்குறீங்க. நவ நரசிம்மர்லயுமே நிறைய சைசஸ் இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாவே நரசிம்மர், ஆஞ்சநேயர், நால்வர், பாண்டுரங்கன், ருக்குமாயி அப்படிங்கிற மாதிரி நிறைய திருக்கோலங்கள்ல இருக்கு. பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச சாய்ஸ் அப்படின்னா ஆஞ்சநேயர் மடியில வீணையை வச்சுக்கிட்டு வாசிக்கக்கூடிய அந்த திருக்கோலம் பலருக்கும் பிடிக்கும். அந்த பொம்மை எங்க கிடைக்குது, அது களிமண்ல கிடைக்குதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு திலகாவுடைய மீனாட்சி கொலுடால்ஸை அப்ரோச் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த வருஷம் அறுபடை வீடுல 2 ஸ்தலங்கள் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் 2 இடத்துலயுமே அழகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த வருஷம் நவராத்திரியில முருகப்பெருமானுக்காக தீம் வைக்கிறவங்க, அறுபடை வீடு தீம் வைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சாய்ஸா 2 சைஸ்ல நமக்கு அறுபடை வீடு கிடைக்கிறது பார்க்குறோம். அடுத்து மேல சக்தி ஸ்வரூபங்களா நீங்க பாக்குறீங்க. நவதுர்கா அப்படின்னு சொல்லிட்டு 9 டால்ஸ் வரும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அம்பாளை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். வாகனங்களோட வரும். அடுத்தது பின்பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மோத்சவம் செட்டு கிளேல கிடைக்கிறதும் நம்ம பார்க்குறோம். தசாவதார பொம்மைகள், அஷ்டலக்ஷ்மி பொம்மைகள், அறுபடை வீட்டு பொம்மைகள், நவதுர்கா, அப்புறம் பிரம்மோத்சவம் செட்டு, நவ நரசிம்மர், நவ ஆஞ்சநேயர் அப்படின்னு என்னதான் இல்லைங்கிறது இந்த 2 ஷெல்ஃப்லயே நம்ம கண் குளிர நிறைய பொம்மைகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒரு செட்டு செட்டா வாங்கினா ஒரு படியே நிறைவா தெரியும். கொலுப்படி வந்து பார்க்கறதுக்கு நிறைய பொம்மைகளோட அழகா தெரியறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய செட்டா நீங்க வாங்கி வச்சுக்கிறது, அதுவும் எக்கனாமிக்கலா பட்ஜெட்ல நமக்கு கிடைக்கும். சில வீடுகளுக்கெல்லாம் போகும்போது அந்த வால் ஃபுல்லா குழந்தைங்க கிறுக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து கோபப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஏன் இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு திலகாவுடைய இடத்துக்கு வந்தா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த பெயிண்ட் எத்தனைக்கு எத்தனை பட்டிருக்கோ
அவ்வளவுக்கு அவ்வளவு பொம்மைகள் அங்க தயாராயிருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அளவில்லாத சந்தோஷம் கிடைக்குது. தொடர்ச்சியா இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் அங்கங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கறதே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அதாவது காலகாலமா ஜெனரேஷனா இந்த தொழில்ல இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கணும். அதுலயும் களிமண்ணால செய்யப்பட்ட பொம்மைகள் அப்படிங்கிறது நம்ம காலகாலமா அந்த காலத்துல அந்த மாதிரி தான் நம்ம வழிபாட்டுல வச்சிருந்தோம். களிமண்ணுக்கும் அதாவது மண்ணுக்கே அந்த ஒரு பவர் உண்டு. அதனால வழிபாட்டுல வைக்கும்போது பஞ்சபூதங்கள்ல மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் தனித்துவமான இடம் பிடிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பொம்மைகள் தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். தலையாட்டி பொம்மைகள் ரகரகமா இருக்கிறது பார்க்குறோம். அடுத்தது ராம் பரிவார் செட்டு. அதுல என்ன சைஸ் உங்களுக்கு வேணும்? 5 இன்ச்சில் வேணுமா, 1 அடியில வேணுமா, எப்படிப்பட்ட ஒரு மோல்டில் உங்களுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ரேஞ்சஸ்லயும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பட்ஜெட்ல வேணும்னாலும் இருக்கு, ப்ரீமியமா வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு வீட்டில் குடும்பத்தாரோடு வந்திருக்காங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இங்க மாப்பிள்ளை இங்க உட்காந்துட்டு இருக்காரு, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அங்க உட்காந்துருக்காங்க, பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் அழகா வந்து இங்க எல்லாருமா நிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து காஃபி டம்ளரோட வந்து நிக்கிறா. இதெல்லாம் வந்து இந்த காலத்துல நடக்குதான்னு தெரியாது. ஆனா அந்த மாதிரி பொம்மைகள்ல பார்க்கும்போது எவ்வளோ அழகா சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் நீங்க பார்க்கறது செட்டியார் அம்மா, செட்டியார் தான் நீங்க பார்க்குறீங்க. அடுத்து இங்க பாருங்களேன், எப்படி வந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி நடக்குது. அழகா எல்லாரும் போட்டோகிராஃபர்லேருந்து எல்லாருமே அங்க இருக்காங்க. கிஃப்டோட வரக்கூடியவங்க அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. கல்யாண வைபவம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கல்யாண வைபவம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது. அந்த கல்யாண வைபவம் நல்ல பெருசாவே இருக்கிற ஒரு செட்டு நீங்க பாக்குறீங்க. அடுத்தது அதோட மினியேச்சர் வெர்ஷனா காம்பேக்ட் சைஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க சின்ன சைஸ்ல இருக்கிற கல்யாண செட்டு வாங்கிக்கலாம். கல்யாணம்னாலே சாப்பாடு இல்லாம எப்படி பந்தி பரிமாறி வீட்டுல கீழே உட்கார்ந்து சாப்பிட்ற அந்த கல்ச்சரை காட்டுற மாதிரி அந்த விருந்து வச்சிருக்காங்க. கல்யாணத்திலேயே வகை வகையா இருக்கு அவங்கள்ட்ட. எப்படிப்பட்ட ஒரு கல்யாணம், அதாவது ஒவ்வொரு குடும்ப வழக்கத்தின்படி நடக்கும் இல்லையா கல்யாணம், அந்த மாதிரி அவங்களுடைய குடும்ப குல வழக்கப்படி நடக்கிற கல்யாணங்களே நிறைய வகையில இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம். இப்ப நிறைய பேரு வீட்டுல வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நல்ல பிரார்த்தனையோட 60ஆம் கல்யாணம் செட்டை வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுங்க, விரைவில் நடக்கும். அடுத்தது நீங்க பாக்குறது குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற ஒரு செட்டு தான் அழகா நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல சீமந்தம் நடக்குது. இந்த மாதிரி குழந்தையோட பர்த்டே செட்டு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்த செட்டு, இப்படி நிறைய நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் தொடர்பா இருக்கக்கூடிய அனைத்து செட்டும் இங்க மீனாட்சி கொலுடால்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பூக்கடை வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா மாலைகள்லாம் நல்ல பெயிண்டிங் பண்ணி அருமையான ஒரு செட்டு. இந்த பூக்கடை செட்டு, கிளி ஜோசிய செட்டு வருது. சூரிய நாராயண பெருமாள் அழகா 7 குதிரைகள் பூட்டிய தேர்ல பவனி வரக்கூடிய காட்சி. அடுத்தது குரு தட்சிணாமூர்த்தி வித்தியாசமான ஒரு அமைப்புல சனகாதி முனிவர்கள்னு 4 முனிவர்கள் தனித்தனியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ காய்கறிகள், பழங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிச்சயமா செட்டியார் கடையில நம்ம போட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம ஒரு தட்டு நிறைய வச்சு அழகா வைப்போம். அந்த மாதிரியான பொருட்கள்லாம் நிச்சயமா எல்லாருக்கும் தேவைப்படும். ஸோ எல்லா விதமான காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நம்ம தனித்தனியா வாங்கிக்கலாம். இப்போ பரதநாட்டிய செட்டு வந்து சூப்பரா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கேரளா டைப்ல மோகினி ஆட்டம் மாதிரி இருந்தாலும் சரி, நம்முடைய தமிழக ஸ்டைல்ல இருக்கக்கூடிய பரதநாட்டிய ஸ்டைலும் இங்க கிடைக்குது. ஆதிசங்கரருடைய சிலைகள் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. புரந்தரதாசர் அவரை தான் நம்ம இப்ப பாக்குறோம். அடுத்து அவ்வளோ அனிமல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதாவது சிங்கம், புலின்னு, மாடு, ஆடு எல்லாமே நிறைய யானைகள்ல இருந்து காண்டாமிருகத்திலேருந்து எல்லாமே இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஜோடி ஜோடியா இருக்கக்கூடிய சிவபார்வதி தான் பார்க்குறோம். திருவாரூர் தியாகேசர், அதுக்கப்புறம் நெல்லையப்பர் காந்திமதி, அண்ணாமலை உண்ணாமலை, அப்புறம் மயிலாப்பூர் கபாலி கற்பகாம்பாள், இந்த மாதிரியான செட்டெல்லாம் தான் நம்ம வரிசையா பார்க்குறோம். அடுத்தது நவ நடராஜர் அப்படின்னு நவத்தாண்டவம்னு சொல்லுவாங்க. நடராஜ பெருமான் 9 வகையான தாண்டவங்கள் சொல்லுவாங்க.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித பாஸ்டர்ல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்தது கைலாய செட்டு நீங்க பார்க்குறீங்க. ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செட்டும் நம்ம பார்க்குறோம். இப்படி செட்டு பொம்மைகளும் வித்தியாசமா இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம இங்க பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கறது இந்த வருஷத்தோட புது லான்ச் தான் ஐஸ்வர்ய லக்ஷ்மி செட்டு. இதுல வரக்கூடிய பொம்மைகள்லாம் பாருங்க, லக்ஷ்மி சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவ. அங்க வந்து குதிரையும் ஐஸ்வர்யத்துக்கு அடையாளமா சொல்லுவோம், காமதேனு பசுவும் சொல்லுவோம், யானையும் சொல்லுவோம், யானை மேல மகாலட்சுமி வர்றது அப்படிங்கிறது மாதிரி எல்லாமே வந்து ஐஸ்வர்யங்கள் தரக்கூடிய விஷயங்களா ஒரு செட்டு பொம்மையா இருக்கு. நவராத்திரி அப்படின்னாலே தசரா பண்டிகை அப்படிங்கிறது மிக விமர்சையா கொண்டாடப்படக்கூடிய இடம் மைசூர். மைசூர் தசரா செட்ல நம்ம நிறைய பொம்மைகள் பார்க்கலாம். அதாவது இதை வச்சோம்னா கொலுவே நிறைஞ்சு இருக்கும், நிறைய பொம்மைகள் இந்த செட்ல வரும். அப்படிதான் நம்ம இப்ப பார்க்கிறோம். சிவாலயங்கள் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார், முருகர், அம்பாள் தனி அம்பாளா வர்றது, அம்மையப்பனாக சிவபார்வதி, சண்டிகேஸ்வரர், இப்படி 5 சொரூபங்கள் வரக்கூடியதுதான் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடுன்னு நடக்கிற ஒரு உற்சவம். அடுத்து பால ஆண்டாள் பாக்குறீங்க. பால மீனாட்சி, அந்த மீனாட்சி வந்து தீயிலிருந்து, அக்னி ஜுவாலையிலிருந்து, ஹோமகுண்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய 5 வயது பெண் நினைக்கிறேன், அந்த வயசுல வருவாங்க. அப்படி உள்ள ஜனன காட்சி நம்ம பார்க்கிறோம். வைரமுடி சேவை பெருமாளோடது பார்க்கிறோம். விஸ்வரூப தரிசனம் காட்டக்கூடிய மகாவிஷ்ணுவை நம்ம பார்க்கிறோம். ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணி தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்ப பாக்குறது ரொம்பவே இந்த வருஷத்து புது வரவு. நம்ம பொதுவா பேப்பர் மிஷ்ல தான் நம்ம அறுமுகத்தோட சண்முகரை வள்ளி தேவசேனா சமேதரா பார்ப்போம். இப்ப நமக்கு களிமண்லயே கிடைக்கிறதும் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து நீங்க பாக்குறதும் முருகப்பெருமானுடைய இன்னொரு சொரூபம். அடுத்து முருகப்பெருமானுடைய ஜனனம், கார்த்திகை பெண்கள் இருக்கிறது, கைலாயத்துல சிவபார்வதி அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம்லாம் பார்க்குறோம். இந்த செட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் நான் வந்து ரொம்ப ஆசையா திலகாட்டேந்து வாங்கிட்டு போனது தான் இந்த சதுரங்கம் விளையாடக்கூடிய ஒரு செட்டு. சிவபார்வதி 2 பேரும் சிவராத்திரி விடிய விடிய அழகா அவங்க வந்து சதுரங்கம் விளையாடுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு அருமையா இருக்கும். முருகப்பெருமானுடைய ஜனனமே டிஃப்ரெண்ட் சைசஸ்ல டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில கிடைக்கிறது நம்ம பார்க்குறோம். சூரசம்ஹார செட்டு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய சூரசம்ஹார செட்டு தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். பெரிய திருவடி சிறிய திருவடி அப்படின்னு கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் நம்ம ஒரு அடி உயரத்துல மதுரா கண்ணனும் ராதையும் இருக்கிற காட்சி தான். அடுத்தது ஆண்டாள் கிருஷ்ணரை அணைச்சிட்டு இருக்கிறது நமக்கு இப்ப களிமண்லையும் கிடைக்குது. செல்லப்பிள்ளை ராமானுஜர் பாக்குறீங்க. பக்கத்துல வீணை வாசிக்கக்கூடிய ஆஞ்சநேயர், பாண்டுரங்கன் ருக்குமாயி, ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் இருக்கக்கூடிய காட்சி. பாண்டுரங்கனே டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நமக்கு கிடைக்குது. அதே மாதிரிதான் ஆண்டாள் மடியில ரங்கமன்னாரும் சைஸ் வாரியா கிடைக்குது. பெரிய திருவடி சிறிய திருவடியும் நமக்கு சைசஸ்ல கிடைக்குது. ஆதி அந்த பிரபு அப்படின்னு ஆதி கடவுள் பிள்ளையார், அந்தமில்லாத சிரஞ்சீவி ஹனுமனும் இணைஞ்ச ஆதி அந்த பிரபு. அடுத்து நீங்க பாக்குறதெல்லாம் முருகப்பெருமான் ஸ்டோன் பினிஷ்ல எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. வள்ளி தேவசேனா சமேதரா பெருமான் இருக்கக்கூடிய காட்சி. கலர்ஃபுல்லா விரும்புறவங்களுக்காக முருகர் வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கிறது அதுலயே சைஸ் வாரியா நமக்கு கிடைக்குது. நவ சக்தி சொரூபங்கள், 9 விதமான அம்பாள் சொரூபங்களை அமர்ந்த கோலத்துல வேணும்னாலும் வாங்கிக்கலாம், நின்ற கோலத்துல வேணும்னாலும் அடுத்த வரிசையில பாருங்க 9 அம்பாளுமே நின்ற திருமேனியோட அழகா இருப்பாங்க. பிரகலாதனுடைய சரித்திரம் இப்போ நம்ம கொலு பொம்மைகள் வடிவத்துல பார்க்க போறோம். எப்போதுமே ஹரிநாமத்தை உச்சரித்துட்டு இருக்கிற பிரகலாதன் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற காட்சி. அடுத்து பாத்தீங்கன்னா குருகுல வாசம், ஹரிய பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறாரு பிரகலாதன். அடுத்து சிவநாமத்தை மட்டும்தான் சொல்லணும்னு அவங்க அப்பா பிடிவாதம் பிடிப்பாரு. பிரகலாதன் ஹரிநாமத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறவரா இருப்பாரு. அவரை பாம்பு தீண்டி கொல்ல வைக்கணும்னு நினைப்பாங்க, யானையால மிதிக்க விடுவாங்க, அப்புறம் நெருப்புல
அவரை தள்ளி விடுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க, தண்ணியில தள்ளி விடுறதுக்கும் முயற்சி எடுப்பாங்க. எல்லா முயற்சிக்கும் பிறகு தூண்லயும் இருப்பார், துரும்புலயும் இருப்பாருன்னு சொல்லி நமக்கு நரசிம்ம பெருமான் வெளியில வரக்கூடிய தூணை பிளந்துட்டு வரக்கூடிய காட்சி. இதுல இந்த செட்ல வந்து இந்த போர்ஷன் இருக்கு பாருங்க. நரசிம்மர் பாக்குறீங்க, ஹிரண்யாட்சதன் பாக்குறீங்க, பிரகலாதன், இந்த மாதிரி காவலாளியோட வரக்கூடிய இந்த செட்டை நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நார்மலா பிரகலாத சரித்திரம்ங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த அந்த அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த தண்ணியில தள்ளி விடுற வரைக்கும் உள்ள காட்சிகள் இந்த செட்ல வரும். இதையும் வச்சா நம்ம ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும் அந்த ஸ்டோரியில. அதனால நீங்க இந்த செட்டையும் சேர்த்து வைக்கலாம். ராமாயணம் கதையோடைய முக்கிய நிகழ்வுகளை எல்லாம் நம்ம கொலுபொம்மைகள் வடிவத்துல பார்க்க போறோம். புத்திர காமேஷ்டி யாகம் நடக்குது. தசரத சக்கரவர்த்தி 3 மனைவியரோட அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்துறாரு. கையில பாயச குடத்தோடு அங்கிருந்து சுவாமி வர்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 3 மனைவியர், 4 குழந்தைகள். அதுல லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் மட்டும் இரட்டையரா பிறப்பாங்க. ராமர், பரதன் இப்படி வர்ற மாதிரியான காட்சி பார்க்கிறோம். சீதாவுக்காக சுயம்பரம் நடக்குது. அந்த சுயம்பரத்துல ராமர் வில்ல ஒடிச்சு சீத்தையை மனம் முடிக்கக்கூடிய அழகான காட்சி தான் பார்க்கிறோம். சீதா கல்யாண வைபோகம் 2 மாடல்ல, அமர்ந்த கோலத்துல இருக்கிறதும் நின்ற கோலத்துல மாலை மாத்திக்கிறதும் நம்ம பார்க்கிறோம். சீத்தையும் ராமரும் கால சுழற்சினால காட்டுக்கு போன பிறகு மாயமான் சீதா ஆசைப்படுறாங்க இல்லையா, அந்த கதை. அடுத்து இலங்கைக்கு கடத்தி அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அசோகவனத்துல சீதை சிறைபிடிக்கப்பட்டு இருக்கிற காட்சி. லக்ஷ்மணர் மூர்ச்சை அடையக்கூடிய காட்சி. சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வர்றாரு. சேது சமுத்திர பாலம் அமைக்கப்படக்கூடிய அழகான காட்சி தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஆஞ்சநேயர் ராவணனை அவருடைய தர்பார்ல சந்திக்கக்கூடிய காட்சி. நிறைய பொம்மைகள் அதுல வர்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அடுத்தது ஓடக்கார குகனை ராமபிரான் சந்திக்கக்கூடிய காட்சி. அப்புறம் யுத்தம் நடக்குது, கடுமையான யுத்தம், இந்திரஜித்தை வெல்றது அப்படின்னு வரிசையா நிறைய காட்சிகள் வரும். கும்பகர்ணனை துயில் எழுப்ப முயற்சி எடுக்கிறதும் ராமாயண கதைங்கிறதுனால நம்ம இதை செப்பரேட் செட்டாகவும் வாங்கலாம், இந்த மாதிரியும் நம்ம வைக்கலாம். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடக்கக்கூடிய போர், அந்த போர் காட்சி தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஜடாயு மரணம், அந்த காட்சி பார்க்குறோம். அகலிகை சாப விமோச்சன காட்சியும் ராமாயணத்துல முக்கிய காட்சி. ராமாயணத்துல வரக்கூடிய இன்னொரு முக்கியமான காட்சி தான் தாடகை வதம். இப்படி ராமாயண காட்சிகள் நிறைய நிறைய இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஃபுல் செட்டு 2 குவாலிட்டியில நமக்கு கிடைக்கிது. பட்ஜெட்ல வேணும்னாலும் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது ஒரு செட்டு, இன்னொன்று கொஞ்சம் பெரிய சைஸ்ல இன்னும் நல்ல குவாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு செட்டும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. யாருக்கு எந்த பட்ஜெட் செட் ஆகுமோ அப்படி வாங்கிக்கலாம். வளையல் வியாபாரி வீட்டு வாசல்ல வந்து வளையல் போட்டு விடக்கூடிய அந்த செட்டு நீங்க பாக்குறீங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான அந்த காட்சி தான் நம்ம பார்க்குறோம். மாயா பஜார் காட்சி வரிசையா எத்தனை மாடல்ல இருக்குன்னு மட்டும் பாருங்க. மாயா பஜார் செட்டு யாருக்கு எப்படி எந்த சைஸ்ல வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். மயிலை கற்பகாம்பாள், கபாலீஸ்வரர், மயில் சொரூபத்துல அம்பாள் வந்து சிவபூஜை செய்யக்கூடிய காட்சி பார்க்குறோம். கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரம் தெரிகிற மாதிரி ஒரு காட்சி பார்க்குறோம். அடுத்தது சிவலிங்க வழிபாடு, அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய காட்சி. பூரி ஜெகநாதர், சுபத்ரா, பலராமரோடு இருக்கக்கூடிய செட்டெல்லாம் நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணர் ராதைக்கு சிகை அலங்காரம் பண்ணுறதும் பார்க்குறோம். விநாயக பெருமானுடைய கிரிக்கெட் செட்டு, அம்பையர் கூட விநாயகரா இருக்கிறது, அத்தனை பிளேயர்ஸும் விநாயகரா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்து இங்க காவடி, பழனிக்கு காவடி எடுக்கக்கூடிய பக்தர்கள் அப்படி ஒரு செட்டு நம்ம பார்க்குறோம். மேலதாளத்தோட காவடி பார்க்குறோம். அடுத்து மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள். இங்க திருவண்ணாமலை கிரிவலம் நடக்கக்கூடிய காட்சி, அஷ்டலிங்க தரிசனம் பண்றோம். பிள்ளையார் கோயில் முன்னாடி பக்தர்கள் நின்று அர்ச்சகர் வந்து பூஜை பண்ற காட்சி நம்ம பார்க்குறோம். திருவிழால கரகாட்டம், பொய்க்கால் குதிரை இந்த மாதிரி செட்டும் பார்க்குறோம்.
லக்ஷ்மி குபேர பூஜைக்கு தேவையான 2 விதமான சொரூபங்கள்ல நமக்கு லக்ஷ்மி குபேரர் கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். ராமருடைய பட்டாபிஷேக செட்டு 2 விதமான ஃபினிஷிங்ல நமக்கு கிடைக்குது. கிருஷ்ணர் உரியிலிருந்து வெண்ண திருடக்கூடிய காட்சி. ருக்மணிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவம் பார்க்குறீங்க. அடுத்தது திரௌபதியுடைய சுயம்பர காட்சி. அர்ஜுனன் அந்த மீனை குறிப்பாத்து அம்பு எய்யக்கூடிய அந்த காட்சி. வில்லுக்கோர் விஜயன்னு அர்ஜுனனை நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாண்டவர்களுடைய அஞ்ஞாத வாசம் அப்படின்னு மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. பீமன் சமயக்காரராக இருக்கிறது, ஆடு மாடுகள் குதிரைகளை மேய்க்கக்கூடியவரா நகுலன் சகாதேவன்லாம் இருக்கிறது, தருமர் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாரு, அரவாணியா அர்ஜுனன் இருக்கிறதுன்னு இந்த மாதிரி காட்சிகள் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்க பார்க்கறது துரியோதனன் துச்சாதனன்லாம் இருக்கக்கூடிய அவையில பஞ்சபாண்டவர்கள் சூதாட்டம் ஆடக்கூடிய சகுனி அங்க இருக்கிற காட்சியெல்லாம் தான் நீங்க பார்க்குறீங்க. திரௌபதியை துகிலுரியக்கூடிய காட்சி, கிருஷ்ண பரமாத்மா வஸ்திரம் கொடுக்கக்கூடிய காட்சி தான். பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இந்த செட்டு. அடுத்து மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் நீங்க பாக்குறீங்க. அடுத்து ஸ்ரீனிவாச திருக்கல்யாண வைபவத்துல ஆகாசராஜன் அப்படிங்கிறவர் பத்மாவதி தாயாருடைய அப்பா. 2 விதமா அந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் 2 ஸ்டைல்ல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மனுநீதி சோழனுடைய வரலாறு, அதுல பசுமாடு அந்த ஆராய்ச்சி மணியை ஒழிக்க தேர்காலில் இட்டு தன்னுடைய மகனையே கொல்லக்கூடிய அந்த அளவுக்கு நீதியில சிறப்பா இருந்த மனுநீதி சோழனுடைய வரலாறு தான் வரிசையா நம்ம இந்த பெரிய செட்டா பார்க்குறோம். சத்யநாராயண பூஜை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அதுக்கு அடுத்து காமாட்சி விளக்கு பூஜை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம தனித்தனி பொம்மைகள் அப்படின்னு நிறைய பொம்மைகள் நம்ம பார்க்குறோம். அம்பாள் எல்லாம் மீனாட்சி பார்க்குறீங்க, அடுத்து அர்த்தநாரீஸ்வரர் பார்க்குறீங்க, வராகி அம்பாள் பார்க்குறீங்க, காமாட்சி, லலிதாம்பிகை, ஐயப்பன் அப்படின்னு தனித்தனி பொம்மைகள் ஆண்டாள் உட்பட பார்க்குறோம். இன்னும் நிறைய தனி பொம்மைகள் செட்டும் இவங்கள்ட்ட இருக்கு. திருவண்ணாமலை கிரிவல செட்டு, அதுல மேல தீபம் ஏற்றி வழிபாடு அந்த ஜோதியை கூட நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் யோகாசனம் செய்யக்கூடிய இந்த முனிவர் யோகாசனம் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு பார்க்குறோம். அடுத்து பார்க்கடலை கடையக்கூடிய காட்சி, மோகினி அமிர்த கலசத்தோட வெளிப்படக்கூடிய காட்சி பார்க்குறோம். தீமிதி திருவிழா நடக்குது. தீ மிதிச்சுட்டு வரக்கூடிய பக்தர்கள் அம்பாளுக்காக தீமிதி திருவிழா நடக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். பிள்ளையார் வாத்திய செட்டு தான் நம்ம இப்போ பார்க்கறது. பத்ரிநாராயண பெருமாள் அந்த செட்டு தான் கம்ப்ளீட் செட்டா நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணர் கோவர்தனகிரி மலையை சுமக்கக்கூடிய காட்சி. கிருஷ்ணரோடும் பலராமரோடும் மல்யுத்தம் செய்யறதுக்காக முஷ்டிகன் சாணூரன் 2 அசுரர்கள் வருவாங்க. 2 பேருமா கிருஷ்ணரும் பலராமரும் இணைஞ்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. அதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அடுத்து நீங்க பாக்குறது வாஸ்து கிரகலட்சுமி வழிபாடு. கிருஷ்ணருடைய சேட்டை குறும்பு வெளிப்படுத்துற மாதிரியான கிருஷ்ணர் விளையாட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. உபநயனம் நடக்கக்கூடிய, பிரம்மோபதேசம் நடக்கக்கூடிய ஒரு காட்சி. பொய்க்கால் குதிரை அந்த மாதிரி செட்டெல்லாம் நம்ம பார்ப்போம். மணிப்புரி டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். புது வரவா காந்தாரா வந்திருக்கு பாருங்க, ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்கல்ல. ரொம்ப தத்ரூபமா இருக்கக்கூடிய காந்தாரா தான் நம்ம பார்க்குறோம். 18 சித்தர்கள் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. அதே மாதிரி 4 இருக்கு, ஆழ்வார்கள் இருக்காங்க. இப்படி நிறைய பொம்மைகள் அவங்கள்ட்ட சிவா விஷ்ணு பிரம்மானு மும்மூர்த்திகள் அவங்க மனைவியோடு இருக்கக்கூடிய காட்சி அப்படின்னு நிறைய நம்ம பார்க்க முடியும். மும்மூர்த்திகள் கூட சங்கீதத்துல அவங்களுடைய செட்டும் கூட நம்ம பார்க்குறோம். திருப்பதி பெருமாள் தாயார் நிறைய வடிவங்கள்ல சைசஸ் நம்மளுடைய சாய்ஸுக்கு இருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்துல எப்படி மியூசிக் இசை கலைஞர்கள் எப்படி வாத்தியம் வாசிப்பாங்களோ அந்த செட்டு ஒன்று புதுமையா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நீங்க பாக்குறது எல்லாம் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய சுவாமியும் அம்பாளும் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஃபுல் செட்டு. நந்தியம்பெருமானோட வர்றதும் இதுல ரொம்ப விசேஷமா இருக்கு. பிள்ளையார் நல்ல ட்ரெடிஷ்னலான பிள்ளையார் பாக்குறீங்க. குசேலர்
பாத பூஜை கிருஷ்ணர் பண்ணக்கூடியது பார்க்குறீங்க. அடுத்தது டயர் வண்டி ஓட்டக்கூடிய பெண் ஆண் அப்படின்னு பசங்க விளையாடுறாங்க. அடுத்தது சிங்கம் வலையில மாட்டிக்கிட்ட கதை, பஞ்சு மிட்டாய் கதை, அப்புறம் அந்த அந்த முயல் கதை, இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். தண்ணியில பார்க்கும்ல சிங்கம், அந்த கதை தான் இப்போ நீங்க பார்க்குறீங்க. அடுத்து ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. பானிபூரி கடை, அப்புறம் ஐஸ்கிரீம் கடை, இளநீ விற்கக்கூடியவங்களும் பார்க்குறோம். எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க இந்த செட்டு. டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிங்க் அண்ட் கிரீன்ல யூனிஃபார்ம்ல சூப்பரா இருக்காங்க. ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஒரு டென்னிஸ் விளையாட்டு, டிராஃபி எல்லாம் வச்சு ரெஃப்ரிலேருந்து எல்லாரும் இருக்காங்க. கோலி விளையாடக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்குறோம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய குடும்ப சகிதமா இருக்கிற செட்டு. சறுக்கு மரம் விளையாடக்கூடிய பிள்ளையார், அப்புறம் கில்லி விளையாடக்கூடியது, ஞான சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அந்த கதை, பச்சை குதிரை தாண்டது அப்படின்னு நிறைய செட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாம் கல்கத்தா டால்ஸ். இந்த கல்கத்தா டால்ஸ் எல்லாம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்காக நல்ல சாய்ஸஸ்ல அவங்கள்ட்ட கிடைக்குது. பிள்ளையார் வேணுமா, அனந்த பத்மநாப சுவாமி வேணுமா அப்படின்னு, மகாலட்சுமி தாயார் வேணுமான்னு நிறைய இருக்கு. இப்படி சீர்வரிசை தட்டெல்லாம் நம்ம வைக்கணும், அல்லது காய்கறி பழங்கள் அப்படிலாம் நம்ம செட்டியார் கடையில் வைக்கணும்னாலும் நிறைய இருக்கு. கிருஷ்ணரும் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு, கோமாதா இருக்கு, அப்புறம் நிறைய கடைகள்லாம் நம்ம வச்சு சின்ன சின்னதாக நம்ம ஏற்பாடு பண்ணணும்னா அதெல்லாமும் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாம் தனித்தனி பொம்மைகள். எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. நீங்க ஓவராலாக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எதெல்லாம் நம்ம பேப்பர் மிஷில் பார்ப்போமோ அத்தனையும் நமக்கு கிளேல வருது. அத்தனை விதமான பொம்மைகள், தனி பொம்மைகள். பொன்னியின் செல்வன் செட்டும் இதுல நீங்க நடுவுல பாக்குறீங்க. காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சின்னு எல்லா விதமான பொம்மைகள். அதுக்கப்புறம் வராகி என்னென்ன சைஸ்ல வேணுமோ அப்படிப்பட்ட பொம்மைகளும் நம்ம பார்க்குறோம். பாவை விளக்கும் சைஸ் வாரியா நமக்கு கிடைக்கும். பெரிய திருவடி, சிறிய திருவடின்னு ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் கிடைக்கும். எவ்வளவோ வடிவங்கள்ல நமக்கு தனித்தனி பொம்மைகள், நமக்கு எல்லா பொம்மைகளுமே இவங்க கிட்ட கிளேலையும் அவைலபிளா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மீனாட்சி கொலுடால்ஸ்க்கு வந்துட்டு மீனாட்சியை கையில வச்சுக்கலன்னா எப்படி, அப்படிதான் இங்க களிமண்ணால செய்யப்பட்ட மீனாட்சி ஸ்டோன் ஃபினிஷ்ல எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாருங்க. அதுலயே இன்னொரு சொரூபத்துல இருக்கிற மீனாட்சியும் நம்ம பார்க்கிறோம். மீனாட்சி ஜனன காட்சி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஹோமகுண்டத்துல இருந்து வெளியில ஒரு குட்டி குழந்தையா மீனாட்சி வெளியில வரக்கூடிய ஜனன காட்சி பார்க்குறோம். இப்போ நீங்க பார்க்குற பிள்ளையார் எல்லாமே களிமண்ணால செய்யப்பட்டது. எவ்வளோ ட்ரெடிஷ்னலா ஆத்தன்டிக்கா இருக்கு. நம்ம பிள்ளையார் சதுர்த்தியில அழகா வச்சு வழிபாடு பண்றதுக்காக இருக்கக்கூடிய பிள்ளையார் ஸ்வரூபம் தான் பார்க்குறோம். ஒன்றுல கிரீடம் இருக்கும், ஒன்றுல தலப்பா கட்டியிருப்பாரு, ஒன்றுல கிருஷ்ணருடைய மயில்பீலி வச்சிருக்கிற மாதிரி வெரைட்டியா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கக்கூடிய பிள்ளையார் பார்க்குறோம். அம்மாவை பார்த்துட்டோம், மூத்த பிள்ளைய பார்த்துட்டோம். இந்த பக்கம் முருகரும் இருக்காரு. சூப்பரா அவர் ராஜ அலங்காரத்துல இருக்காரு. இப்படியும் நம்ம விதம் விதமா இங்கே களிமண் பொம்மைகள் அழகா ரொம்ப நேர்த்தியா செய்யப்பட்ட பொம்மைகளை நம்ம பார்க்குறோம். காஞ்சிபுரம் கருட சேவை இது ரொம்பவே உலக பிரசித்தமானது. கருட வாகனத்துல பெருமாள், வரதராஜ பெருமாள் எப்படி பவனி வர்றாரு அப்படிங்கிறது தான் நம்ம இங்க கருட சேவைன்னு சொல்றது. ரொம்ப அழகா எத்தனை பொம்மைகள் அதுல வருது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. ஆச்சாரியர்கள்லாம் வர்றாங்க. கருட வாகனத்தை சுமந்து வரக்கூடியது. குடை அழகு, காஞ்சி வரதருக்கு குடை அழகு அப்படிம்பாங்க. அந்த குடையை வச்சுக்கிட்டு கருடன் சுமக்கக்கூடிய காட்சி பார்க்குறோம். யானை, குதிரைன்னு இதுல நிறைய பொம்மைகள் வரும். கருட வாகனத்துல பெருமாள் வரும்போது நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். குதிரை மேல ஒருத்தர் வர்றாரு, யானை மேல ஒருத்தர் வர்றாரு. இந்த மாதிரி ஒரு பரிவாரத்தோட தான் வரதராஜ பெருமாள் பவனி வருவாரு, திருவீதி உலா வருவாரு. கருட சேவையின் போது அப்படியே எப்படி திருவீதி உலா நடக்குமோ அது அப்படியே தத்ரூபமா பொம்மை வடிவத்துல வந்திருக்கிறத பார்க்குறோம். நம்மளால வேற எந்த ஏற்பாடுகளும் நவராத்திரியில ஸ்பெஷலா பண்ண முடியல அப்படின்னா
கருட சேவை செட்டு ஒன்று வச்சாலே அப்படியே நிறைவா நம்முடைய கொலுவே நிறைஞ்சு தெரிகிறத நம்ம பார்க்க முடியும். காஞ்சிபுரம் திவ்ய தேசங்கள் அப்படின்னு 13 கோயில்கள் வரும். இப்ப நீங்க பாக்குறது 9 சிலைகள் பார்க்க போறீங்க. இத்தனையும் நவக்கிரகங்களுக்குரிய ஸ்தலங்களாக, வழிபாட்டுக்குரிய ஸ்தலங்களா இங்க இருக்கு. சென்னையிலேயே நவக்கிரக தோஷம் தொடர்பான பிரச்சனைகள், சிக்கல்கள்ல இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய இந்த 9 ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணா நவக்கிரக தோஷங்கள் விலகுங்கிறது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கு. அப்படிதான் இப்ப நீங்க பாக்குற 9 சிலைகள். இதை ஒரு நாள் பிளான் பண்ணி ஒரே நாள்ல கூட நீங்க 9 கோயில்களையும் நீங்க தரிசனம் பண்ண முடியும். அழகா இதை ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க. சூப்பரான இந்த செட்டு வந்து வேற எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அருமையான இந்த காஞ்சிபுர திவ்ய தேச ஸ்தலங்கள் அப்படின்னு அந்த தலைப்புல நீங்க இந்த பொம்மைகளை ஒரு படியில அடுக்கலாம். வணக்கம், என்னோட பேர் வந்து திலகா. காஞ்சிபுரத்துல அஸ்தகிரி தெருவுல பொம்மைக்கார தெருன்னு சொல்ற இடத்துல மாடியில இருக்கோம். நாங்க எங்ககிட்ட எல்லா வெரைட்டிஸான பொம்மைங்களும் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர், கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர், நவராத்திரி ஐட்டம் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதிகாச கதைகள் சொல்லுவாங்க. இருபெரும் இதிகாசங்கள் சொல்லக்கூடிய ராமாயண மகாபாரத கதைகள் வந்து எல்லாமே கிடைக்கும். ராமாயணத்துல புத்திரகாமேஷி யாகத்துல இருந்து 22 சீன் மொத்தம் வருது. லாஸ்டா ராமர் பட்டாபிஷேகம் வரைக்கும் கிடைக்கும். மகாபாரதம் எடுத்தீங்கன்னாக்கா திரௌபதி சுயவரத்துல இருந்து சகுனி பகடை, திரௌபதி வஸ்திரம், பாண்டவர்கள் மாறுவேடம், அது மாதிரி அதுல ஒரு 6-7 வெரைட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கிருஷ்ணலீலையில ஒரு 12 ஐட்டம் இருக்கு. 12 சீன்ஸ் வரும், அதுவும் கிடைக்கும். இது தவிர்த்து பொண்ணு பார்க்குற செட்டு, நிச்சயதார்த்த செட்டு, கல்யாண செட்டு, ரிசப்ஷன் செட்டு, சாப்பாடு செட்டு, சீமந்த செட்டு, சீமந்தம் பண்ணி குழந்தை பிறந்து தொட்டில் போடுறது, உடனே காது குத்துறது, பர்த்டே கொண்டாடுறது, 60ஆம் கல்யாணம் வரைக்கும் ஃபுல் செட்டும் கிடைக்கும். அதே மாதிரியே சாமி கோவிலில் வேண்டுதல் பண்ணிட்டு நெருப்பு திருவிழா, அதுக்கப்புறம் இந்த கிரிவலம் சுத்துறது, பழனி காவடி எடுக்கிறது, திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில் செட்டு அப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் புதுசா யோகாசனம் செட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பூரி ஜெகநாதர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சாமிங்களுடைய திருமணம் சொல்லிட்டு தெய்வானை திருமணம், சீனிவாசர் திருமணம், அப்புறம் மீனாட்சி திருமணம், அப்புறம் ருக்மணி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஐட்டமும் இருக்கு. எல்லா வெரைட்டிஸான ஐட்டமும் கிடைக்கும். எங்க வீடு வந்து காஞ்சிபுரம் அஸ்தகிரி தெருவுல நம்பர் 7ஆம் நம்பர் வீட்டில் இருக்கோம். வெளியில வந்து மீனாட்சி கோல்டுடால் போர்டு இருக்கும். ஆனா ஸ்டெப்ல ஏறி தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடு இருக்கு, வந்துருங்க. திலகா ஒரு லேடிக்காக நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு வர்றத நான் தயங்காம வந்துட்டு இருக்கேன். அதையும் நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். திலகா வந்து ஒரு ஐடியாவும் கொடுத்தாங்க. அது யாருக்காவது யூஸ் ஆகலாங்கிறதுனால நான் சொல்றேன். எப்படி தெய்வ திருமணங்கள்னு ஒரு செட்டு வச்சு நம்ம எல்லா கல்யாணத்தையும் வச்சு நம்ம ஒரு தீமா செட் பண்ணலாம். அதே மாதிரி எப்படி வந்து வேண்டுதல்கள் அப்படின்னு வேண்டுதல்கள்னு ஒரு செட்டு வைக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதாவது கிரிவலம் சுத்துறது, தீமிதி திருவிழா நடக்கிறது அப்படின்னு நிறைய என்னென்ன பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறதுன்னு வேண்டுதல்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே ஒரு தீமா பிளான் பண்ணி நீங்க வைக்கலாம் அப்படின்றதும் அவங்களுடைய ஐடியா. ஸோ நிச்சயமா நீங்களும் அதை மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். திலகா மென்மேலும் வளர்ந்து கொடுத்து, ஏன்னா மீனாட்சி கொலுடால்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான களிமண் பொம்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். பரம்பரையா ஜென்ரேஷனா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மென்மேலும் வளர்ந்து கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் சிறப்பா இருக்கணும், சுபிட்சமா இருக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திலகாவுடைய பையன் வந்து தேவா ரொம்ப துடிப்பான பையன். போன தடவை எனக்கு இந்த சதுரங்க அதாவது சிவபார்வதி சதுரங்க செட்டு வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது தேவாதான். உண்மையிலே வந்து அது சிவராத்திரியில வச்சு நான் அது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால தேவா வந்து மென்மேலும் இந்த மாதிரி அம்மாவுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவா, ஏன்னா இந்த மாதிரி ஏஜ்ல எல்லாம் எல்லா பசங்களும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது தான் யோசிப்பாங்க. ஆனா ஒன்னொன்னு பார்த்து ஒவ்வொரு பொம்மையும் இங்க எடுத்து வைக்கிறது அங்க எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லபடியா படிப்புலையும் நல்லா இருக்கணும், அம்மாவுக்கு துணையா அம்மாவோட பிசினஸ்லயும் நல்ல சப்போர்ட் கொடுக்கணும்ன்றது தான் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். காஞ்சிபுரம் கருட சேவையில எத்தனை பேர் இருந்தாங்க பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி திலகாவுக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் தான் இவ்வளோ பேரு. இதெல்லாம் வந்து தானா சேர்ந்த கூட்டம்னு இவங்களுக்கு சேர்ந்திருக்கு அப்படின்னா திலகாவுடைய அந்த மனசுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இவங்களே திலகா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க அத்தனை தம்பிகளையும். இவங்க எல்லாருமே எங்க பசங்க தான். நாங்க ஒரு நாள் கூட வேலை செய்யறவங்கன்றதை யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. எங்க பசங்க தான் சொல்லியிருக்கோம். இவங்க பேர் அம்மு, அவன் பேர் ராஜா, அவன் பேர் சந்தோஷ்,
அவன் பேர் சதீஷ். இவங்கெல்லாம் ஒரு 15 வருஷமா நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க இப்போதான் ஒரு 7 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க இல்லைனாலும் என்னால் இந்த அளவுக்கு வளர முடியாது. மீனாட்சி கொலுடால்ஸ் வளர்ந்து கொடுத்து இன்னும் மென்மேலும் நிறைய சிறப்படையணும். இன்னும் என்னென்ன செட்டு பொம்மைகள் அவங்களால கொண்டு வர முடியுமோ அவ்வளவையும் அவங்க கொண்டு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு உதவணும் அப்படின்றது என்னுடைய பிரார்த்தனையா இருக்கு. மீனாட்சி கொலுடால்ஸ் எனக்கு பிரியத்தோட கொடுத்தது தான் இந்த மீனாட்சி ஜனனம். அப்படி சூப்பரான ஒரு பொம்மையோட மனசு நிறைவா தம்பிங்க அத்தனை பேரையும் வாழ்த்துறேன், பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். இவங்கெல்லாம் இப்போ வந்து திலகாவுக்கு உதவுற மாதிரி, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா ஆவலையா தெரில, ஆனா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒய்ஃப் எல்லாமும் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு உதவணும், குடும்பமாவே எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் மீட் பண்றேன். நன்றி.